ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டான பேக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. ஸோ இப்போ வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தேன், தூக்கம் வரல. கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் வந்து டிவி ஓடிட்டுருக்கு. ஸோ டிவி பார்க்குற சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து அரைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் கிடச்சிச்சு. ஸோ இது பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இது இங்கெல்லாம் வந்து கீரை அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து கிடைக்கிறப்போ வாங்கிட்டாதான், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. ஸோ இந்த 2 கீரையும் வாங்கியிருக்கேன் நான். அநேகமாக இன்றைக்கி வந்து கீரை தான் செய்ய போகிறேன். அநேகமாக கிடையாது, கீரை தான் செய்ய போகிறேன் நான். ஸோ கீரை செஞ்சுட்டு சாதம் காலையிலே பண்ணிட்டேன். ஸோ கொத்தமல்லி துவையல் வந்து பண்ணியிருந்தேன் காலையில். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சன்னுக்கு வந்து கொத்தமல்லி துவையல் பண்ணியிருந்தேன். அதை வந்து சாதத்தில் வச்சு பசைஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை பண்ணிவிட்டு, கீரை மட்டும் பண்ணால் போதும். அதை கொஞ்சம் பிச்சை எடுக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் ஆகிடும். ஸோ பிகாஸ் 2 கட்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. சரி நம்ம கீரை வாங்கி வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சா அதோட சத்தே போயிடும். ஸோ அதனால் வந்து பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காஃபி குடிக்கல. காலையில் வந்து டீ குடிச்சிட்டேன். காலையில் நான் வந்து எப்பயுமே வந்து டீ குடிக்காமல் வந்து இருந்ததே இல்லை. ஸோ காலையில் வந்து எப்பயுமே வந்து டீ போட்டு காலையிலே குடிச்சிடுவோம். நானும் ஹஸ்பண்டும் எந்திரிச்சோன்னா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ரொட்டீனில் எப்படி ப்ரஷ்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து டீ போடுறது எங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. ஸோ எழுப்புறப்போ வந்து டீ போடுறியா, எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எழுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு டீ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால டீ போடலாம் வரையா அப்படின்பாங்க ஹஸ்பண்டு. சரி அப்படின்ட்டு வந்து வேக வேகமாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டே ஸ்டார்ட் ஆகும். ஒர்க்கும் அப்போ தான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வேறு எந்த ரொட்டீன் ஒர்க்காக மாறிடுச்சு. ஏன்னா வந்து டீ குடிக்காமல் என்னாலும் எதுவுமே ஓடாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கூட வந்து டீ போட்டு பண்ணுவேன். அதுக்கு மேலே லேட் ஆகுனதில்ல எனக்கு. பிகாஸ் வந்து நான் என்ன தான் அலாரம் வச்சாலும், எதில் அலாரம் வச்சாலும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் படுத்துருவேன். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை வந்து எழுப்பி விடுவாங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் அது ஃபாலோ ஆகிட்டுருக்கு. முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நானே எந்திரிப்பேன். ஆனால் பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப இருக்கனால வேலை கூட செய்ய முடியல. அது ரொம்ப வேலை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, தூங்குறது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அது இது பண்ணுது. மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. தூங்குனா தான் வந்து அதுக்கப்புறம் எந்திரிக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ தூக்கத்தில் அப்படியே மீறி தூக்கத்தில் எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்காந்த மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணு மட்டும் மூடிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் எப்படி இருக்குது, இதையும் எடுத்துல ரோஸ்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்குது, கூட்டி விடணும். இந்த சைடு துணி மடித்து வைக்காமல் இருக்குது, இதையும் மடித்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனையும் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும். ஸோ இதெல்லாம் ஓசல் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா 12 ஆக இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ எவ்வளோ நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. செஞ்சு முடித்தோடனே காட்டுறேன். இது வந்து அநேகன் படத்துலேருந்து வர பாட்டு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன்.
பாத்திரம்லாம் விளக்கிட்டுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து இதை உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ பாத்திரம் கழுவுறதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நல்லா வந்து சாதம் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரிசிலாம் வந்து காஞ்சி போய் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழம்பு பொரியல் இதெல்லாம் வந்து காஞ்சி போய் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து விம் லிக்விட் வந்து கொஞ்சோண்டு தொளிச்சு விட்டுட்டு ஊற வச்சுருங்க, தண்ணி தொளிச்சு. ஸோ தண்ணி தெளித்து ஊற வைக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து ஒட்டிகிட்ருக்க இதெல்லாமே வந்து காஞ்சி போனது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கனாவே காஞ்சி போனது எல்லாமே வந்துடும். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாதி பாத்திரம் விளக்கிட்டேன். ஸோ எவ்வளோ பாத்திரம் செய்கிறதுனே சொல்ல முடியாது. இருக்கிறது 3 பேர். பட் இருந்தாலும் பாத்திரம் மட்டும் டெய்லி எப்படி தான் செய்கிறதுன்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒவ்வொன்றா எடுத்து சரி பண்ணுறப்போ விளக்கி வைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகிடுது. சமையல் கூட வந்து என்ன டிஷ்னாலும் வெரைட்டியாக செய்யலாம். ஆனால் பாத்திரம் விளக்குறப்பது மட்டும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தயங்கி செய்வேன். அவ்வளோ இதாக முடிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விளக்கி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸ்டவ்வையும் தொடச்சி விட்ருவேன் கையோட. அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறப்போ வந்து பார்க்குறப்பமே நம்மளுக்கே ஹாப்பியாக இருக்கும். நம்ம பண்ணோமா அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் இருக்க பாத்திரம் ஸோ ஸ்டவ்வு எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். மணி வந்து 1:35 ஆயிடுச்சு. ஸோ சாதம் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு உங்களை காமிக்கிறேன். கிச்சன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:40க்கு முடிஞ்சிருக்கு இப்போது. ஸோ கிச்சனை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹாலை க்ளீன் பண்ணலாம். ஸோ வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கார்லிக் பிக்கல் எடுத்திருக்கேன், ஆச்சியோடது. ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டு பிசைஞ்சு இது ஆக்சுவலி வந்து இது கார்லிக் ஊறுகாய். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஊறுகாவை வந்து மிக்ஸ் பண்ணி சாதத்தில் வச்சுருக்கேன். ஏன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன்னா காலையில் வந்து கொத்தமல்லி துவையல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து சன்னும் சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. தோசை ஊற்றிருந்தேன் காலையிலுக்கு. சாதம் வச்சுருந்ததில் கொத்தமல்லி துவையலையே போட்டு கொடுத்துட்டேன் சன்னுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து நான் குழம்பு வந்து மத்தியானத்துக்கு தான் செய்யணுன்னு இருந்தேன். ஸோ பட் என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க கேன்டீனில் அந்த மாதிரி இதில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. இப்போ எனக்கு மட்டும்தாங்கிறப்போ வந்து பருப்பு என்ன வைக்கிறதுன்னு யோசனையாக இருந்துச்சு. சரி நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். வெரைட்டி ரைஸ் வந்து நான் எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க யாருமே. வெரைட்டி ரைஸ் பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். சரி வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், லெமன் சாதம் இல்லைன்னா புளி சாதம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போகவே இல்லை நான். ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கப்போ ஊறுகாய் போட்டு பசங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்றேன். ஸோ எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ஊறுகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு, பூண்டு ஊறுகாய் சாதம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் எப்படி ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் பிடிக்கிற லவர்ஸ்க்கு வந்து இந்த சாதம் பிடிக்கும். நான் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஊறுகாய் சாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். துணி மடித்து வைக்க வேண்டியது இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபுல்லும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன். சன் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கி வந்து ஹிந்தி எக்ஸாமும் அபாக்கஸ் எக்ஸாமும் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 4:35 ஆகுது. ஸோ வந்து ஒரு லெமன் ஜூஸ் போட போகிறேன். லெமன் ஜூஸும்
அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பானிபூரி கிட்டுன்னு விற்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். பானிபூரி கேட்டிருக்காரு, ஸோ செஞ்சு தருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் கேப்பில் வந்து இவ்வளோ கீரை வந்து பிச்சு வச்சுருக்கேன், ஆஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அரைக்கீரை, இது அரைக்கீரை. அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆஞ்சி வச்சிட்ருக்கேன். ஸோ ஆஞ்சி வச்சுட்டு சரி இந்த பானிபூரி போட்டு கொடுத்துடலாம். சன்னுக்கு பானிபூரி போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த டே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காலையிலேருந்தே வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பியாக தான் போச்சு. ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது சாதாரணமாக வந்து சாதாரணமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து நான் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன்ல, ஸோ அதனால் கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு பால் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பால் சூடு பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கெட்டில் வந்து உள்ளே இருக்கும். ஒன்று வந்து மின்ட்டு, ஒன்று வந்து டாமரின்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவரில் இருக்கும் சட்னி ஆட்டம், மின்ட் சட்னி பேஸ்ட்டு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சீசனிங் ஃபார் மேஷ்டு பொட்டேட்டோன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி ஒரு 25-30 இருக்கும்னு நினைக்கிறேன், 25 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப இதெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் பண்ண தேவையில்லை, பட் ஹெல்த்தி. ஏன்னு சொல்கிறேன்னா டேட்ஸ் சட்னின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. ஸோ மீன்ட்ட அந்த சட்னி நேம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, இந்த இது தான் ஸ்வீட் டாமரின் டேட்ஸ் சட்னி. இதில் வந்து டேட்ஸும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தின்னு தோணும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வந்து வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் இதை வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீ உருளைக்கிழங்கு வேணான்ட்டான் என் சன்னு. அதனால் வந்து சரி நம்ம இந்த இது ஊற்றி சாப்பிட்றது மட்டும் பண்ணி தருவோம்னு விட்டுட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து எனக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். சரி நம்மளும் குடிப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் டீ காஃபி ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். சரி அதுக்கு பதிலாக நம்ம வந்து லெமன் ஜூஸே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு லெமன் ஜூஸ் கலக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் சம்மர் சீசனுங்கிறனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். ஆனால் வந்து சளி பிடிச்சிருக்கனால வந்து ஜில்லுன்னு குடிக்க வேணாம் அப்படின்னு விட்டேன். ஸோ எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து டெய்லியும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஓரளவுக்கு குடிக்கலாம். ஸோ சன்னுக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சன்னுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பானிபூரி போட வந்தேன். இன்றைக்கி தான் நான் க்ளீன் பண்ணனால வந்து ஓரளவுக்கு வந்து பாத்திரம் சேரல, கொஞ்சம் சேர்ந்துருந்தது, ரொம்ப சேரல. ஸோ அதனால் வேகமாக இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம வெளியில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் பானிபூரி, பட் ஹெல்த்தி. அதனால் வந்து தாராளமாக கொடுக்கலாம். நானும் குடிச்சிக்கிட்டேன் எலுமிச்சம்பழ ஜூஸை குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஓசல் பண்ணி வைக்கணும். சரி ஓசல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த எண்ணெய் வந்து இது பூரி செய்கிறதுக்கு வந்து சண்டே யூஸ் பண்ணேன்னா அந்த எண்ணெயை வந்து ஏதாவது ஏதாவது அப்பளம் பொரிக்கிறதுக்கு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அந்த குழம்பு செய்கிறதுக்கே வந்து நான் யூஸ் பண்ணி தீர்த்துருவேன். ஸோ இந்த பாத்திரமே வந்து நான் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா பொரிக்கிறதுக்கு மட்டுமே வந்து இந்த இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஏதாவது அவசரம்னா செஞ்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ பாய், டேக் கேர்.